ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி சண்டே அதனால் அவுட்டிங் கிளம்பிட்டோம். நல்ல வெயில். சரி வெளியில் போகலாம், எங்கே போகலாம் அப்படின்னு யோசித்தப்ப சரி ஒரு இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. சரி நானும் ரொம்ப ஜாலியாக கிளம்பி அவங்களோட போனேங்க. அப்படியே ரோடெல்லாம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது, எப்படி ஒரு கோடு போட்டு எப்படி நீட்டாக. டிரைவிங்கும் அவ்வளோ நீட்டாக இருக்கும். அப்படியே வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ரோட்டில் காரில் போகிறது. நம்ம காரில் போகிறது அந்த ரோட்டை வேடிக்கை பார்க்குறதே நம்மளுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு அழகாக இருக்கும் ரோடு சைடில். அந்த கட்டடம் பாருங்களேன், அந்த பில்டிங்லாம் அவ்வளோ நீட்டாக, அந்த ரோடெல்லாம் எவ்வளோ அழகாக எவ்வளோ சுத்தமாக எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அதாவது போகிற வழியெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டாலே நீங்கள் அந்த கண்ட்ரியெல்லாம் பார்த்த ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் எல்லாத்தையும் எடுத்து போட முடியாது இல்லையா. சரி அம்மா வந்துடுச்சு இங்கே தான் அப்படின்னு சொன்னா என் பொண்ணு. சரி இறங்கி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சரி ஏதோ ஸ்பெஷலாக நல்ல இடமா பார்க்க போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி அப்படியே காரோடையெல்லாம் வீடியோ ஸ்டைலாக எடுத்துக்கிட்டு கூலிங் கிளாஸையும் எடுத்து மாட்டிக்கிட்டு, வெயிலும் நல்லா இருக்குது, நம்மளுக்கு குளிரக்கூடாது வேர்க்கக்கூடாது, அது ரெண்டுமே இல்லைங்க. இந்த இடத்த பார்த்தேன். இந்த இடம் அதாவது பெல்ஜியம்காரவங்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம் போல் இருக்குது. நேச்சரை இங்கே பாதுகாத்துருக்காங்க, நிறைய ட்ரீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேப்பும் இந்த சைடு போட்டிருந்துச்சு. சரி அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இப்போ தான் வாக்கிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல உட்கார்றதுக்கெல்லாம் இடம் இருக்குது. இது ஏதோ கடையாக இருந்திருக்குமா என்னன்னு தெரியல, இது மூடி இருந்துச்சு. பாருங்கள் இந்த இடத்துல தான் ஸ்டார்டிங். இது ஆக்சுவலாக மணல் திட்டு இருக்கிற இடம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. பாருங்கள் ரொம்ப ஆசையாக கிளம்பி போயிட்டுருக்கணும். ஒரே ஹாப்பி மூடு. சரி நம்ம எதையோ புதுசாக ஒன்று பார்க்க போகிறோம் அப்படின்னு போயிட்டுருக்கேங்க. இந்த வெயிலுக்கு இப்படி ஒரு ட்ரெஸ்ஸா அப்படின்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. ஆனால் சில்லுன்னு காற்றடிக்குது. இதுதான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ரொம்ப லைட்டாலாம் போட்டு வந்தான்னு வச்சுங்க, எனக்கு குளிரும். என்னால் குளிரும் தாங்க முடியாது, வெயிலும் தாங்க முடியாது. இது கரெக்டாக இருந்துச்சு இந்த கிளைமேட்டுக்கு. சரி நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நார்மலாக தான் இருந்துச்சு. சரி ஏதோ காடு மாதிரி ரெண்டு சைடும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தாச்சு. தரையெல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு, நல்லா நடக்கிறதுக்கு வசதியாக தான் இருந்தது. நடந்து போயிட்டுருந்தோங்க. பேர்ட்ஸ் சத்தம் அப்படியே இயற்கையோட இயற்கையாக நடக்க ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் தூரம் நடந்து போகிறப்பே எட்டி ஒரு மணல் திட்டு தெரிஞ்சது. அப்புறம் பார்த்தா கடல் மணல் மாதிரி இருந்துச்சு. அதில் நடக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கால் உள்ளே புதஞ்சு காலை எடுத்து நடக்க வேண்டியதாக இருந்துச்சா. இது ஸ்டார்டிங்கு கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் இதில் வேற மலை மாதிரி ஹைட்டு, அதில் வேற நான் ஏறிட்டு அந்த உயரத்தில் போய் என் பொண்ணை வீடியோ வேறு எடுக்க சொன்னேன் கீழேருந்து. அப்பா என்னமோ மலை மேலே போயிட்டேன், சக்ஸஸ் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு வேலை அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து கையை ஆட்டிட்டு அந்த சைடு திரும்பி பார்த்தா ஃபுல்லாக மணல் திட்டுங்க. பார்த்தா ஒரு பாலைவனத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. படா சஹாரா பாலைவனம், தார் பாலைவனம் எங்கேயும் போக வேண்டாம், பெல்ஜியம்லேயே பாலைவனத்தை பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நின்று அழகழகாக வீடியோ எடுக்கிறதுங்க. வெயில் எனக்கு வெயிலெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. நல்லா சில்லுன்னு காற்றடிச்சிது, அதனால் வெயிலெலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மணலில் நடந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி நம்ம ஒரு ஹைட்டுக்கு வந்தாச்சு, நம்ம இந்த பாலைவனத்தை பார்த்தாச்சு. ஆக்சுவலாக இது மணல் திட்டம், நம்ம இது பார்த்தாச்சு அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு நினச்சா, இந்த சைடு ஒரு அவ்வளோவா மணல் திட்டு இல்லை, இந்த சைடு மட்டும்தான் மணல் திட்டு. அப்புறம் இறங்கி அந்த மணல் திட்டில் நடக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லை, அந்த ஹைட்டுக்கு போயிட்டு ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துக்கு சுற்றி வீடியோ எடுத்தோம். மணலை பார்த்தோன்னா ஒரு ஐடியா தோணுச்சுங்க.
அது என்ன ஐடியான்னு பாருங்கள். என்ன பண்ணுற? பேசவும் கூடாது. விட்டா இப்படியே உட்காந்துருவோம் போல இருக்கு. சூரியன் உச்சிக்கு வந்துருச்சுங்க. சரி முடிஞ்சிருச்சு வாக்கிங், நம்ம திரும்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். பாருங்க, ஒரு டெசர்ட் மாதிரி தானே. இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த மணல் திட்டில் அழைச்சிட்டு போகிறாங்க. சரி நம்ம போகலாம், அழகாக இருக்குது. மணலில் காலை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நடந்து, ஆனால் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கலாம் அப்படின்னு நடந்துட்டு இருந்தோங்க. நடையே ஸ்லோவாயிடுச்சுங்க, காலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மணலில் நடக்கிறதுனா கஷ்டம் தானே. அவ்வளோ செடி, வகையான செடிகள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த போர்டில் போட்டிருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு எந்த செடி என்ன எதுவும் தெரியாது. சுற்றி செடி இருந்துச்சு, மணல் திட்டு இருந்துச்சு. ஆனால் நடந்தது ஃபுல்லாக மணல்லங்க. இதெல்லாம் பாருங்கள் எப்படி நம்ம ஒரு கருவ மரம் மாதிரி இருக்குது, முள்ளு முள்ளாக. ஆனால் வழி வந்து இந்த மணல் திட்டு தாங்க. இந்த மணல் திட்டு தான் நடந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதனால் அதில் தான் நடக்கணும். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்களும் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். எனக்கும் என்ன தெரிய போகுது அடுத்தது அப்படின்னு தெரியல. என் பொண்ணு எனக்கு ரொம்ப சஸ்பென்ஸ் வச்சு தான் அழைச்சிட்டு போனா. சரி நானும் நோண்டி நோண்டி கேட்கல. சரி எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொன்னால், சரி வா பாதி தூரம் வந்திருக்கோம், இன்னும் பாதி தூரம் போகணும் அப்படின்னா, சரி என்ன பண்ணுறது, வந்தாச்சு பாதி தூரம், திரும்பி போனாலும் அதே பாதி தூரம், அதனால் நம்ம நடக்க வேண்டியதான்னு நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஆனால் புலம்பிக்கிட்டே தான் நடந்தேன். ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக நிறைய புலம்பியிருப்பேன். ஏன்னா என்னால் முடியல. நார்மல் ரோட்டில் நடக்கிறதுக்கும் இந்த மணலில் நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்க. காலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சொல்லுங்கள், நீங்களாக இருந்தால் சொல்லுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்கலாம் நினச்சி பாருங்கள், இப்படியெல்லாம் நடப்பீங்களா? சொல்லுங்கள், நடக்க மாட்டீங்க. திருப்பதிக்கு நடந்து ஏறுறீங்க, அது வேண்டிக்கிட்டு ஏறுவோம். பழனி திருப்பதி எல்லாம் ஏறுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் நடப்போமா? நடக்க மாட்டோம். ஆமாம், பழனி திருப்பதிக்கு நம்ம ஏறுறோம். இங்கே உள்ளவங்களாம் இந்த மாதிரி நடந்து உடம்பை பார்த்துக்கிறாங்க. நம்ம ஊரில் பாத யாத்திரையெல்லாம் போகிற மாதிரி இப்போ நாங்கள் பாத யாத்திரை தான் போயிட்டுருக்கோம். பெல்ஜியத்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் போயிட்டுருக்கோம். சரி எங்கேயோ போயிட்டுருக்கோம் பாருங்க. ஆனால் நல்லா இருக்குது, வெயில் அடிக்குது, அதே காற்று லேசாக சில்லுன்னு அடிக்குது. அதனால் வேர்க்கலை, அதே டயத்தில் குளிரவும் இல்லை. அதனால் சூப்பராக இருக்குது. ஆனால் மூச்சு தான் பக்கு பக்குன்னு வாங்குது. மித்தபடி ஓகே தான், நடப்போம். மாடு இருக்குதான் இங்கே பாருங்கள். பாருங்கப்பா, எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு என்னை திருப்பி அழைச்சிட்டு வரத பாருங்கப்பா. தப்பாக வழி போயாச்சுன்னு திருப்பியும் இந்த பாலைவனத்தை நோக்கி நடந்துட்டுருக்கோம். குளிர்னால முடியவே முடியாது. இந்த வெயிலாவது அட்லீஸ்ட் நடக்காது முடியுது. குளிர் இருந்துச்சுன்னா நடுக்கிட்டு அந்த ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு உயிர் போகும். அதுக்கு இந்த கிளைமேட் நல்லா தான் இருக்குது. தப்பாக போயிட்டோம் நாங்கள் வழி. திரும்பி போகிறோம். திரும்பி போய் திரும்பி போயிடுவோன்னு நினைக்காதீங்க, நம்பால் விடாது.
திருப்பியும் அந்த பாயிண்ட்டுக்கு போய் தான் ஆகணும். திரும்பி போயிட்டோமே, சரி இவ்வளோ தூரம் நடந்துச்சு, சரி காருக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சா சான்ஸே இல்லை. வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற? வீட்டுக்கு போய் உட்காந்துருக்கு. இப்போ நடக்கிறேன், அதான் மண்ணில் வாங்கி நடக்கிறேன். தப்பிச்சு நல்ல இடத்த வலிக்கு போயாச்சுன்னு பார்த்தா திருப்பி இந்த வலிக்கு வந்தாச்சு. நல்ல வலிக்கு போயிட்டோன்னு நினச்சேன். சரி பரவாயில்லையே, நடக்கிறதுக்கு கொஞ்சம் கல் மாதிரி இருக்கே, கால் உள்ளே போகாமல் இருக்கே அப்படின்னு நினச்சா திருப்பி இந்த மண்ணுக்கே வந்தாச்சுங்க. திருப்பி மலையேற விட போகிறாளா என்னன்னு தெரியலை. சரி பார்ப்போம் வாங்க. இது வந்து குதிரைங்க, காட்டில் வாழ்கிற குதிரை இது. அது ஒரு 5-6 நின்றுச்சு. அதில் 2 எங்களுக்கு கிட்டக்க நினச்சி, அதனால் அதை வீடியோ எடுத்தேங்க. இது மேலே ஏறினா ஃப்ரான்ஸ் பார்டர், அப்புறம் கடல் எல்லாம் தெரியும் வா அப்படின்னு கூப்பிட்டா சரின்னு மேலே ஏறினேங்க. அந்த ஹைட்டில் ஏறி பார்த்தா ஃப்ரான்ஸில் வந்து கொடி பறக்கிறது தெரிஞ்சுது. அப்புறம் அங்கே பில்டிங்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தா கடல் தெரிஞ்சுதுங்க. இது வந்து பெல்ஜியம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த மணல் திட்டு, அதுலேருந்து அப்படியே சுற்றி வந்து இந்த இடத்துல நாங்கள் ஏறி மேலே வந்திருக்கோங்க. இங்கேருந்து தெரிகிறது தான் ஃப்ரான்ஸ் பார்டருங்க. பசி தாங்க முடியல, சரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த சாண்ட்விச் அங்கேயே உட்காந்து, அங்கே பெஞ்சு எங்கே பார்த்தாலும் பெஞ்சு ஒன்று இருக்குங்க, சாப்பிட்டோங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் வீடியோ எடுத்தேன் அந்த இடத்துல. அங்கே தெரியுது பாருங்க, அதான் வந்து ஃப்ரான்ஸ் பார்டரு. அப்புறம் கடல் தெரியுது பாருங்க லைட்டாக அந்த இடத்துல. எங்களுக்கு இங்கேருந்தே தெரிஞ்சுது, கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ளூ கலர் ஷேடு தெரியுது பாருங்கள், அதுதான் கடல். தரையிலேருந்து தெரியுது பாருங்கள், அது கடல். அப்புறம் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. மேலேருந்து கீழே இறங்கி இந்த குதிரையெல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு திருப்பியும் நடக்க ஆரம்பித்தோங்க. இந்த சைடு வந்து பெல்ஜியம், அந்த அந்த போர்டு வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு அந்தண்ட சைடு வந்து ஃப்ரான்ஸ். பார்டர் வழியா இதான் பார்டராம்பா. அந்த பக்கம் ஃப்ரான்ஸ், இந்த பக்கம் பெல்ஜியம், இந்த பக்கம் ஃப்ரான்ஸ். அது வந்து இந்த குச்சி இன்னொரு இடம் இருக்குவா. வானம் கிளியராக இருக்கிறதால ஃப்ளைட்டு போகிறதெல்லாம் எப்படி தெரியுது பாருங்கள், க்ளீனாக. ஃப்ரான்ஸை பார்த்து வேலி இருக்கு பாருங்க, அது ஃப்ரான்ஸ். அந்த பக்கம் அது என்ன வீடாடா, அது கேம்பிங் சைட்டான். இந்த பக்கம் பெல்ஜியம். இது வந்து ஒன்றும் செய்யாமல் இருக்காங்க இந்த இடம்லாம் மக்களுக்காக. அப்படி நம்மளை மாதிரி கஷ்டப்படணும் நிறைய பேருன்னு இதை வந்து நடக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. அவங்க கட்டடத்தை கட்டிட்டாங்க ஃப்ரான்ஸ்காரவங்க, இவங்க வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க மக்களுக்காக. நேச்சரை வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க இவங்க. அவங்க கட்டடத்தை கட்டி வச்சுருக்காங்க, இவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்க. இவங்க பாதுகாப்பாக வச்சுருக்காங்கப்பா நேச்சரை. ஏன்னா இங்கே ஒன்று 4-5 இடமா இருக்குது, ஒன்றும் இல்லையா, அதனால் இவங்க இதெல்லாம் வச்சுருக்காங்க, இருக்கிறத காப்பாற்றி வச்சுருக்காங்க. கடல் தெரியுதாப்பா, இதை பார்க்கதாப்பா நாங்கள் இங்கேருந்து வந்திருக்கோம். ஃப்ரான்ஸ் கொடி எங்கே தெரியுது? பறந்துட்டு. இப்போ தான் கொஞ்சம் கிட்டக்க தெரியுது கொடி. கொடி இந்த சைடு தெரியுது, நம்ம இந்த பக்கம் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தானோ. ஆமாம், அந்த பில்டிங்லாம் இருந்த இடத்துல தானே இருந்துச்சு கொடி. ஃப்ரான்ஸ் கொடி தெரியுது பாருங்கள். இதெல்லாம் அவங்களோடது, ஃப்ரான்ஸ்காரவங்களோடது. எதுவுமே நம்மளோடது இல்லை, எல்லாமே அவங்களோடது. இதெல்லாம் நம்மளோடது அப்படின்னு சொல்லக்கூடாது, இதெல்லாம் பெல்ஜியம்காரவங்களோட. நம்மளோடது இல்லைப்பா. எதுவும் கேட்டுறாதீங்க, எனக்கு கொஞ்சம் வேணும்னு தர முடியாது. கடல் வந்துட்டு
இருக்கோம். ஓகே. நம்ம எப்படி திரும்ப வந்தோம் நான் இப்போ காமிக்கிறேன். அங்கேருந்து இப்படி வந்து அப்படி வந்து அந்த மண்ணிலே போய் மேலே ஏறி பார்த்துட்டு இங்கே வந்து ஃப்ரான்ஸோடையே நடந்து ஃப்ரான்ஸோட போய் அந்த கார்னர் போகணும். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம அங்கே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இப்போ இங்கே வந்தாச்சு. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இதுதான் அந்த மாடு நாடுன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி வந்தோமா, இங்கே திரும்பவும் இப்படி போய் தான் இந்த இடத்துக்கு போயிட்டோம். அவள் திரும்ப ரிட்டர்ன் வந்தோம். வாங்க கடலை பார்க்க போகலாம். நம்ம ஊர் அரச மரம் இலை மாதிரி இருக்குல்ல, ஆனால் சின்னதாக இருக்கு. ஐயோ, எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க கடற்கரை. இது ஒரு கடற்கரை. இது வந்து நார்த்தன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ். 1819 நட்டுருக்காங்களா? முன்னாடி இது நெதர்லாண்ட்ஸாக இருந்துச்சு, இப்போ அது பெல்ஜியம் இருக்கு. ஓ, நெதர்லாண்ட்ஸாக இருந்துச்சா? ஆமாம், ரொம்ப நாள் வேறு பெல்ஜியம் தனியாகவே இல்லை. ஒன்று இது நெதர்லாண்ட்ஸு கடியில் இருக்கும், இல்லைன்னா ஃப்ரான்ஸு கடியில் இருக்கும். ஓ, அப்புறம் தான் பிரிஞ்சுதா? அதான் குட்டி கண்ட்ரியாக இருக்குது. தலையெல்லாம் பறந்துருச்சு, தலையெல்லாம் கலந்து போச்சு. கடல் பார்த்தாச்சுங்க. ஆனால் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நடந்து வந்து பார்த்த கடல் இதாக தான் இருக்கும். கடலுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். திரும்பி போகணுன்னா சொன்னீங்கன்னா அவ்வளோதான், நான் கடற்கரையில் இருந்துக்கிறேன்னு சொல்லிடுவேன். கொட்டாயம் எங்கேயோ போட்டுருவேன். பாருங்க எல்லாரும் குதிரையில் போயிட்டுருக்காங்க. குதிரையில் அழைச்சிட்டு போனால் கூட தேவையில்ல. நாங்கள் இதில் ஏறலாமான்னு பார்க்குறோம். முடிஞ்சா ஏறுவோம்ப்பா. ஏறிட்டு உங்களுக்கு வியூ அங்கேருந்து கடலை காட்டுறேன். நீங்கள் ஜாலியாக ஈஸியாக பார்த்துங்க. நான் கஷ்டப்பட்டு பார்த்ததெல்லாம். கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்லக்கூடாதாம்ப்பா, ஆனால் நான் கஷ்டப்பட்டு தான் வந்தேன், அதனால நான் சொல்கிறேன். இது மேலே ஏறணுன்னா கஷ்டம் தானே. நான் 5 ஸ்டெப் நடந்திருக்கோம். இப்போ 14,000 ஸ்டெப் நடந்துட்டு இப்போ இது மேலே ஏறணுன்னா அப்புறம் கஷ்டம்தான். கஷ்டம்னு சொல்ல தான் செய்வேன். ஏற முடியுதா பார்ப்போம். இருக்கிற நிலைமைக்கு இப்போ காலேஜுக்கு வச்சு ஏற முடியுமான்னு தெரியல. ட்ரை பண்ணுறேன். இதில் ஏறி இப்போ நாங்கள் கடலை பார்த்துட்ருக்கோம். எனக்கும் பயம்தான், ஆனால் இந்த ஹைட்டு ஒன்றும் தெரியல. அப்பா ஃப்ரான்ஸ் பார்டர் பார்த்துட்டு திரும்பி இங்கே வந்தாச்சு இந்த இடத்துக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.